செல்லம்மா அக்கான்னு அழைக்கப்படுறவங்க தான் அவங்க. கிட்டத்தட்ட என்னுடைய முதல் படமான அகல் விளக்கில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேப்டன் பிரபாரில் இஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்த அமதரா நடிச்சிருப்பாங்க. அவ்வளோ பிரமாதமாக ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட கற்றுக்கிற வேண்டியது என்னென்றால், வயசில் பெரியவங்க சின்னவங்க, புதிய கதாநாயகர்கள் பழைய கதாநாயகர்கள்லாம் கிடையாது. அந்த கதாநாயகனுங்கிற அந்தஸ்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுங்கிறக்க மரியாதை கொடுப்போம். அதுதான் அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கிறது. அப்புறம் டயத்துக்கு வருவாங்க, ஷூட்டிங்கு எல்லார்ட்டையும் அன்பாக இருப்பாங்க, எல்லா நடிகர்கிட்டையும் ஒத்து பேசுவாங்க, யாரையும் பழிக்க மாட்டாங்க. படம் ஓடுது ஓடலை அந்த எண்ணங்கள்லாம் யார்கிட்டையும் கிடையாது. அந்த ஏற்றத்தாழ்வு அவங்ககிட்ட பார்க்க முடியாது. இன்றைக்கி அவங்க இல்லைங்கும் போது வீட்டை சேர்ந்தவங்களாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதுக்கு சில காரணங்களை சொன்னாங்க, என்னால் வெளியே சொல்ல முடியல, மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு தடவை காரில் பயணம் ஆகும்போது சொன்னாங்க, தம்பி நான் வந்து இது மாதிரி அதிகமாக டிவியை கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டேன், சினிமாவை குறைச்சிக்கிட்டேன்னாங்க. அதை நினைக்கும் பொழுது மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ அதை பற்றி சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கும் கேட்கும்போது கஷ்டமாக இருக்கும். நிச்சயமாக அவங்கள பிரிந்து வாழ்ந்த குடும்பத்தாருக்கு நான் தான் தெரிவித்துக் கொள்கிறேன். காந்திமதி அக்காவோட பல படங்களில் நடித்திருக்கிறேன். அவங்க வந்து எப்பவுமே அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. நல்ல ஆக்டர், நல்ல வெரி குட் ஆக்டர். இருந்தாலும் மறக்க முடியாதது. நான் என்னை விட வசந்தாலும் இன்றைக்கும் அவங்க வந்து காந்திமதி கேட்டால் கிராமங்களில் எல்லா இடத்துலையும் தெரியும். அவங்க ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வென்றதே. வணக்கம். அக்கான்னு நான் மட்டும் இல்லை, ஒரு யூனிட்டே அவங்க நடிக்க போனாங்கன்னா அந்த அவங்க நடிக்கிற அந்த படத்தினுடைய யூனிட்டே அக்கான்னு வாய் நிறைய அன்போடுன்னு கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு பாசத்துக்கு சொந்தமானவங்க. பாசம், அன்பு, நேசம் எல்லாம் உண்டு. நான் இயக்கிய படங்களில் நிறைய படங்களில் அவங்க நடிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து ஏதோ சினிமாவில் வந்து வேலை செய்யும்போது ரயில் ஸ்நேகம் மாதிரி அந்த நேரம் ஷூட்டிங் அன்றைக்கி நல்லா நெருங்கி பழகிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு பிரிஞ்சு போகிறது தான் சினிமாவுடைய வழக்கம். ஆனால் இவங்க மாறுபட்டவங்க. இப்போ இந்த சினிமா உலகில் நான் வந்து எவ்வளோ பேரை சந்திச்சிருக்கேன், எவ்வளோ பேரோட பழகியிருக்கேன். எல்லாமே ரயில் ஸ்நேகம் மாதிரி போயிடும். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான், அதாவது சொந்த பந்தங்களாக கடைசி வரைக்கும் அந்த பந்தம் நீடிக்கும். அப்படி சொல்லணும்னா அந்த மாதிரி அக்காவும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம சமீபத்தில் அக்கா வந்து கடைசியாக பங்கு பெற்ற அந்த பொண்டாட்டி தேவைங்கிற சீரியலில் அக்காவுக்கு மகனாக நான் நடித்தேன். கிட்டத்தட்ட டெய்லி ஒரு 10, 20, 30 நாளைக்கு மேலே அவங்களோட இப்போ சமீபமாக கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு வரை அவங்களோட நடிச்சிருக்கேன். டெய்லி ரொம்ப சாப்பாடுங்கிறதுலேருந்து நான் சாப்பிடும்போது கூட அவங்களுக்கு ஒரு மகன் இருந்தால் எப்படி கவனிப்பாங்களோ அந்த மாதிரி என்னை கவனிப்பாங்க. நான் கூட அப்புறம் சாப்பிட்றேன்னா கூட விட மாட்டாங்க, நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படி அன்பு பாசம் நிறைந்த ஒரு அக்கா. அதாவது இந்த மாதிரி ஒரு கலைஞர்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அதாவது அன்பு பாசத்தில் மட்டும் அவங்க சிறந்தவங்க இல்லை, நடிப்பில் அப்படி ஒரு சிறப்பான ஒரு நடிகை, ஒரு மாபெரும் நடிகை. அந்த நடிப்புக்கு எத்தனை விருது கொடுத்தாலும் தகாது. அவ்வளோ அற்புதமான நடிகை. அவங்களுடைய நடிப்பெல்லாம் நம்ம எவ்வளோ படங்களில் மண் வாசனையிலேருந்து எத்தனையோ படங்களில் வந்து அந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்திலேருந்து சிவாஜி கூட எம்ஜிஆர் கூட அனைத்து கலைஞர்களோடையும் நடித்தவங்க. அவங்க நடிப்புக்கு ஒரு தனி முத்திரை. இன்றைக்கி காந்திமதி நடிப்புனா அது ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பு. அவங்களுடைய டைலாக் மாடுலேஷன் ஒரு வித்தியாசமான மாடுலேஷன். ரெண்டாவது கிராமிய நடிப்பு வந்து நடிப்பில் அவங்கள மாதிரி தலை சிறந்த நடிகை யாருமே இருக்க முடியாது. அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து கிராமத்தில் இருக்கிற ஒரு தாயாவை அவங்கள பார்க்கலாம். அப்படி ஒரு பிரமாதமான நடிப்பு நடிகர். ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு அம்மா. அந்த அம்மா அவங்களோட நான் நிறைய ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு உதவி இயக்குனராக இருந்த காலத்திலேருந்து இப்போ சமீபம் வரைக்கும் ஒரு 30 ஆண்டு காலங்கள் நெருங்கி பழகியிருக்கேன். உண்மையிலே என் தாயை இழந்த தவிப்பு தான் என் மனசில் இருக்குது. ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கலைஞர்களெல்லாம் நாம் வந்து என்றைக்கும் நினைவு கொள்ளணும். இதெல்லாம் வந்து நடிகர் சங்கம் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து யாரோ ஒரு நடிகை இருந்தாங்க, வாழ்ந்தாங்க, செத்தாங்கன்னு இல்லாமல் அவங்களுடைய புகழ் என்றைக்கும் நிலைக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும். அதை வந்து நான் இங்கே அதை வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.